ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, கிச்சனுக்கு தேவையான சமையல் குறிப்புகள், அப்புறம் க்ளீனிங் குறிப்புகள், கிச்சனுக்கு தேவையான க்ளீனிங் டிப்ஸு எல்லாமே இதில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோவை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் சாப்பாடு நம்ம அரிசி புது அரிசியாக இருந்ததுன்னா நம்ம சாப்பாடு சட்டுன்னு குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஒன்று ஒட்டிடும். ஒவ்வொருத்தருக்கு ஒட்டி குழஞ்ச மாதிரி சாப்பிட்டா பிடிக்காது. அப்படி சாப்பாடு சாப்பிட பிடிக்காதவங்க புது அரிசியாக இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் போல் ஒரு அரை லெமன், இல்லாட்டிக்கு வேண்டாம், ரொம்ப புளிய வேண்டாம், கொஞ்சமாக புளிஞ்சு விட்டு பாருங்கள் லெமனை. அப்படி நீங்கள் புளிஞ்சு விட்டு வடிச்சிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் அதிகமாக புளிஞ்சிடாதீங்க. அதிகமாக புளிஞ்சிருந்தீங்கன்னா சாப்பாடில் புளிப்புத்தன்மை ஏறிடும். அதனால் லைட்டாக 2 சொட்டு 3 சொட்டு மட்டும் பிழிங்க, நல்லா சாப்பாடு உதிரி உதிரியாக வரும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போமா? நம்ம பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்பு ஊற வைப்போம். ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்படி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக நல்லா நைஸாக கரைஞ்சி ஊறிடும். அதேமாரி சாம்பார் நமக்கு நல்லா கெட்டியாக வர்றதுக்கு நல்லா ஒவ்வொரு நேரம் நமக்கு தண்ணியாக வர்ற மாதிரி இருக்கும். நல்லா கெட்டியாக வர்றதுக்கு கொஞ்சமாக நீங்கள் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கும்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. வெந்தயமும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்குங்க. வெந்தயம் நல்லா குழம்பு கெட்டித்தன்மையும் கொடுக்கும். குழம்பு கூட கொஞ்சம் நேரம் நம்ம சூடு பண்ணலனாலும் ஆறாமவும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்தயமும் கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்து பாருங்கள். பருப்பு இப்படி வச்சு பாருங்கள். நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், நல்லா கெட்டியாகவும் இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சாம்பார் நல்லா காய் நல்லா வதக்கி விட்டு வெந்ததுமே நல்லா கொதித்ததுமே சாம்பார் சிம்மில் வச்சு விட்ருங்க. எப்போவுமே சரி, ரொம்ப கொதிக்க விடுறதை விட சிம்மில் வச்சிங்கன்னா குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக நல்லா கெட்டியாகி வரும். அப்புறம் நமக்கு கேஸும் மிச்சமாகும். அதனால் குழம்பு சரி எந்த இதுனாலும் சரி, நம்ம கேஸ் மிச்சம் பண்ணோன்னா கொதி நிலை வந்ததுமே நம்ம சிம்மில் வச்சிடணும். ஆனால் குழம்பு சிம்மில் வச்சு பாருங்கள், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்ப்போமா? சிம்மில் தான் வைக்கணும். சிம்மில் வச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு கேஸும் மிச்சமாகாது. இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட் டிப்பு நெக்ஸ்ட் இப்போ நம்ம வீட்டிலலாம் ஆப்பச்சோடா மாவு இருக்கும். ஆப்பச்சோடானா பலகாரத்துக்கெலாம் போடுவோம்ல, அது ஆப்பத்துக்கெலாம் போடுவோம்ல, அந்த சோடா மாவு. இது சோடா காரம், சோடா பேக்கிங் சோடா கிடையாது. இது ஆப்பச்சோடான்னு சொல்லுவாங்க. இந்த சோடா உப்பு பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலே கிடைக்கும். 5 ரூபா 10 ரூபாய்க்கே நிறையா கொடுப்பாங்க. இதை வச்சு நம்ம 2 3 க்ளீனிங் வீடியோ பார்க்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுறதுங்கிறது பார்ப்போம். நீங்கள் ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கினாலே நிறையாவே கொடுப்பாங்க. 10 ரூபாய்க்கு வாங்கினா இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. நீங்கள் இதுக்காக நிறைய அலையணும்னு அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்க மளிகை கடையிலே கொடுப்பாங்க. இதை வாங்கி நம்ம இதில் 1 ஸ்பூன் எடுத்து போடுங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா. அப்புறம் நம்ம எண்ணெய் துணி துவைக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கோமோ சரி, பவுடர்னாலும் சரி, லிக்விட்னாலும் சரி, அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்குங்க. ஹாட் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம கறி துணிலாம் இருக்குதுல்ல, கைப்பிடிக்கிற துணி, அதெல்லாம் நம்ம அடுப்புலேயே யூஸ் பண்ணுறதுனால பிசுபிசுப்பு ரொம்ப இருக்கும். அதில் அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் போகணுன்னா நல்லா ஹாட் வாட்ரு, கொஞ்சம் சோடா உப்பு, அப்புறம் கொஞ்சம் சூப்பு பவுடர் இப்படி போட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடுங்க. ஹீட்டான இதுங்கனால நம்ம கையை உள்ளே வச்சிடாதுங்க, ரொம்ப சூடாகிடும். அதனாலேயே நான் ஒரு கரண்டி வச்சு குத்தி விடுறேன் பாருங்கள். அரை மணி நேரம் கழித்து இல்லாட்டி 1 மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா துவைச்சி பாருங்கள். சோப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. அந்த அழுக்கெல்லாமே நல்லா நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றுறனால அந்த தண்ணியிலே எல்லாமே நல்லா கலந்துருக்கும். அதனால் நீங்கள் அப்புறமா வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது அதே மாதிரி நெக்ஸ்ட்டு மேட்டெல்லாம் நம்ம அலசுறதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் பாருங்கள்.
மேட்லாம் எப்போவுமே ரொம்ப அழுக்காக இருக்கும். நம்ம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூனு சோடாப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து 2 ஸ்பூனு சோப்பு பவுட்ரு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த பக்கெட்டில் ஊற்றிக்குங்க. கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் மேட் எடுத்து உள்ளே வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. இதுவும் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் கையை உள்ளே வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி மேட்டெல்லாம் போட்டு அலசுங்க. அலசிட்டிங்கன்னா எப்போவுமே சரி நீங்கள் உங்கள் மேட்டு பளிச்சுனே இருக்கும், பளபளன்னே இருக்கும், அழுக்கு கலரே வராது. நான் வந்து எப்போவுமே ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி போட்டு அலசிடுவேன். ரொம்ப சோப் போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கும்மி எடுத்தாலே அழுக்கெல்லாம் நல்லா கலண்டு வந்துடும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வீட்டுக்கு தேவையான டிப்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் தானாகவே அலசி பாருங்கள். அப்புறம் பாருங்கள் சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நம்ம சோப்பு போட்டு கும்மி அலசணும்னு அவசியம் இல்லை. 2 கும்மு கும்முனாலே போதும். நல்லா சூப்பராக பளபளன்னு ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம். டப்பாவுக்கு ஒரு முக்கால்வாசி வச்சா அடுத்த நாளுங்களே நல்லா பொங்கி டப்பாவே நிறைஞ்சி விழுந்துடும். அப்படி நம்மகிட்ட வச்சுருக்க டப்பாவை மீறி பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் வாழை இலை இருந்ததுன்னா அதை கட் பண்ணி உள்ளே போடுங்க. நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா வாழை இலையை தாண்டி மாவு அதிகமாகவும் புளிக்காது, அதை தாண்டி மேலவும் வராது. புளிப்பு ஏறாமல் இருக்கிறதுக்கு இந்த வாழை இலை போட்டிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போடுங்க. வாழை இலையை ஏதோ அழுக்கு டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மாவு அதிகமாக புளிக்கவும் செய்யாது, பொங்கியும் வராது. நெக்ஸ்ட் இப்போ வந்து பசங்களுக்கெலாம் நம்ம வாட்டர் கேன் கொடுத்து அனுப்புவோம் ஸ்கூலுக்கெல்லாம். அது வந்து 1 வாரம் ஆகிடுச்சினாலே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்கும், உள்ளே ஒரு மாதிரி வழுவழுப்பு தன்மை வந்துடும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு இந்த சோடா உப்பு எடுத்துக்கோங்க. அதை 1 ஸ்பூன் உள்ளே போட்டுக்குங்க. ஆப்ப சோடா மாவு தான், நான் அப்படியே சொன்னேன்ல அந்த மாவு தான் இது. அதை 1 ஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சமாக அரிசி உள்ளே போட்டுக்குங்க. அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பும் உள்ளே போட்டுக்குங்க. கல்லுப்பும் போட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் இதில் ஊற்றுங்க. நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணிங்கன்னா அந்த வழுவழுப்பு தண்ணியும் வந்துடும். ஒரு மாதிரி இருக்க அந்த பேட் ஸ்மெல்லும் வந்து அந்த இது எடுத்துரும். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் நான் துணியை வச்சு பிடிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்து அப்படியே பிடிச்சிடாதீங்க. ரொம்ப நேரம் ஊற விட்டுறாதீங்க. ஊற விட்டிங்கன்னா வந்து அந்த உப்பு கரைஞ்சிரும். நமக்கு அந்த ஷேக் பண்ணும்போது அந்த வழுவழுப்பு தன்மை போகாது. அரிசியும் ரொம்ப ஊறிடும். அதனால் இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா குலுக்கி எடுங்க. குலுக்கிட்டு கழுவி எடுத்து பாருங்கள். அந்த ஸ்மெல் இருக்காது, வழுவழுப்பு தன்மையும் இருக்காது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு திருப்பு இந்த மாதிரி பசங்க வாட்டர் கேனை நீங்கள் இதை இந்த மாதிரி கழுவி எடுங்க, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் சீப்பெல்லாம் இருக்கும். அந்த சீப்பெல்லாம் எண்ணெய் தன்மை, பிசுபிசுப்பு தன்மை நிறையா இருக்கும். அந்த மாதிரி தன்மை போகிறதுக்கு சோடா உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ பச்சை தண்ணி தான் ஊற்றுங்க. என்ன யூஸ் பண்ணுமோ அந்த ஷாம்பை போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும். இது வந்து சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுருப்போம். நம்ம வந்து தேய்ச்சி போட வந்து நமக்கு வாட்டம் வரலைன்னா இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தேய்ச்சி வச்சுட்டு நீங்கள் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சிங்கன்னா கூட அது ஒட்டவே ஒட்டாது. பிரித்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கோதுமை மாவு போட்டு தேய்க்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தேய்ங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேலே 10 சப்பாத்தி கூட அடுக்கி வச்சுக்கலாம். எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்பாத்திக்கும் சரி, நீங்கள் பூரிக்கும் சரி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு தேய்ச்சிட்டு மொத்தமாக நம்ம அமுக்கி வச்சுட்டு பூரி செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை ட்ரை பண்ணுங்கள். சீப்பு வந்து அந்த சோடா போட்டதுக்குள்ளே அந்த சீப்பை போட்டுருங்க. அந்த சீப்பை போட்டுட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு கொஞ்சம் போடுங்க. அதில்
சோடாப்பும் அந்த ஷாம்பும் போட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட்டாக வச்சுருப்போம்ல ப்ரெஷ்ஷு, நம்ம இதுக்குன்னு தனியாக ஏதாவது ஒரு வேஸ்ட்டான ப்ரெஷ் இருந்ததா அதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு எல்லாம் சீக்கிரமாக வந்துடும். ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை, இல்லாட்டி ரொம்ப அழுக்கு சீப்பு சேர்கிறவங்க 2 வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சீப்பும் எப்போவும் பார்க்குறக்கு பளபளன்னு புதுசாகவே இருக்கும், அழுக்காக இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் லெமன் நிறைய வாங்கி வச்சுருப்போம். அது என்னென்னு தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலும் ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆகிடும், இல்லாட்டி ஒரு மாதிரி சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எல்லா லெமன்லேயும் கொஞ்சமாக ஆயில், எந்த ஆயில்னாலும் சரி, ஆயிலையோ தேங்காய் எண்ணெயோ எந்த ஆயில் நம்ம வீட்டில் இருக்கோ அதை லைட்டாக தேய்ச்சி ஃபுல்லாகவே தேய்ச்சி அப்புறம் கவர் பண்ணி வைங்க. ஃபுல்லாக எப்படி நான் தேய்க்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி தேய்ங்க. எல்லா லெமன்லையும் அப்படி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலித்தீன் கவரில் போட்டு சுற்றி வச்சிங்கன்னா 1 மாதம்னாலும் கெட்டு போகாது. லெமன் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் சோடாப்பு எடுத்துக்கோங்க. பாதி லெமன் கட் பண்ணி ஊற்றிக்கிங்க. அதில் இதை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். நம்ம வீட்டிலலாம் கிளாஸ்லாம் இருக்கும், கண்ணாடி கிளாஸெல்லாம் நம்ம என்னென்னு தான் வாங்கும்போது புதுசாக பார்க்கும்போது நல்லா பளபளன்னு இருக்கும். அப்புறம் நம்ம வாங்கிட்டு 2-3 வாட்டி நம்ம கழுவி எடுத்துணும். அது அந்த பளிச்சுத்தன்மை போய் கொஞ்சம் டல் அடிக்கும் கலரு. அப்படி பளபளன்னு ஆக்கிறதுக்கு இதை எடுத்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க. நான் சோடாப்பும் லெமனும் சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. இது நல்லா தேய்ச்சி கழுவுனீங்கன்னா நீங்கள் எப்படி புதுசு வாங்கினீங்களோ அப்படி பளபளன்னு ஆகிடும். பாருங்கள், நான் எப்படி தேய்க்கிறேன்னு பாருங்கள். அந்த மாதிரி தேய்ங்க. கழுவி பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். புதுசு போல் ஆகிடும் நம்ம கண்ணாடி டம்ளரெல்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்க வர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.